இலக்கிய நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இலக்கிய சீரியல்ல இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமா பார்க்க போறோம்னா, இலக்கியாவோட சூழ்ச்சியில ஒரு வீடியோ கால்லே பார்த்தீங்களான்னா, இந்த அஞ்சலியோட தலையெழுத்து, இந்த தாக்ஷாயணியோட சுயரூபத்தையும் ஒட்டுமொத்தமா எல்லாருக்கும் தெரியப்படுத்த போறாங்க. ஏன்னா, ஒரு பக்கம் பார்த்தீங்களான்னா, இந்த எஸ்எஸ்கேவும் தாக்ஷாயணியும் இந்த ஒரு வீட்டுக்குள்ள வந்ததுமே வந்துட்டு, இந்த ஒரு வீட்ல இந்த அஞ்சலிக்கும், பைரவிக்கும் மிகப்பெரிய ஒரு மோதல ஏற்படுத்திட்டாங்க. ஏன்னா, கார்த்திக் இருந்துகிட்டு சந்தோஷத்துல, இதுக்கு மேல அந்த ஒரு ஆஃபீஸ் நேம் எல்லாத்தையுமே மாத்தப் போறேன். அஞ்சலி உன் பேர தான் வைக்கப் போறேன். அப்படின்ற மாரி வந்துட்டு இந்த அஞ்சலி கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஆனா, இதில பைரவிக்கு விருப்பமே இல்ல. "என்ன கார்த்திக் நீ விளையாடிறியா? அந்த ஒரு ஆஃபீஸ்ல வந்துட்டு என் பேர வையு. பைரவி இன்ஸ்ட்ருமென்ட் அப்படின்னு வையு. நீ எதுக்கு அஞ்சலியோட பேர வைக்கிற?" அப்படின்ற மாரி வந்துட்டு இவங்க 2 பேருக்குள்ளேயும் வந்துட்டு இவ்வளோ ஒரு பெரிய மோதலும், வேறுபாடும் இருக்குங்க. ஆனா, அந்த ஒரு உண்மைய வந்துட்டு ரொம்ப நல்லாவே யூஸ் பண்ண போறாங்க இந்த எஸ்எஸ்கே. ஏன்னா, இவங்க 2 பேருமே வந்துட்டு அடிச்சுக்கிட்டோம். கடைசில நம்மளோட சூழ்ச்சிய வச்சு கண்டிப்பா நம்மளுக்கு வந்துட்டு பலனா தான் இந்த ஒரு காரியத்த நம்ம முடிக்க போறோம் அப்படின்ற மாரி இந்த தாக்ஷாயணி கிட்ட முன்கூட்டியே சொல்லிட்டு இருக்கேங்க. ஆனா, இந்த ஒரு உண்மை தெரியாம முட்டாள்தனமா ஏமாற போறாங்கன்னு நெனச்சாவே ரொம்பவே சந்தோஷமா இருக்குங்க. ஏன்னா, இந்த பைரவி இருந்துகிட்டு அவ்ளோ ஆணித்தனமா, "அஞ்சலி உன் விருப்பத்துக்கெல்லாம் நீ ஆரம்பத்துலருந்து ஆடிட்டு இருக்க. உன்னுடைய பேரு வந்துட்டு யாருக்கும் அவ்வளவா தெரியாது. ஒரு டெண்டர் மேட்டர்னா கூட அது வந்துட்டு என் பேரு சொன்னவா முன்னே நான் இருந்திருக்கேன். அதனால என் பேரு தெரியும். அந்த ஒரு ஆஃபீஸ் வந்துட்டு என் பேர்ல இருக்கட்டும். நீ வந்துட்டு சைலன்ட்டா இரு." அப்படின்ற மாரி பேசிட்டு இருக்காங்க. உடனே இந்த அஞ்சலி இருந்துகிட்டு, இலக்கியாவ இந்த ஒரு நற்செய்திய வந்துட்டு நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். இலக்கியாவ பொறாமப்படுத்தலான்னு இலக்கியாவுக்கு ஃபோன் பண்றேங்க. ஆனா, நம்ம இலக்கியா வந்துட்டு போட்டு வச்ச சதி திட்டத்தில இவங்க எல்லாருமே வந்துட்டு ஒரு பொறியாட தாங்க மாட்டியிருக்காங்க. ஏன்னா, நம்ம இலக்கியாவுக்கு வீடியோ கால் பண்ணதும், "நாங்கலாம் சந்தோஷத்தில பாடி ஆடிட்டு இருக்கோம். நீயும் வந்து ஆடுறியா?" அப்படின்ற மாரி நம்ம இலக்கியாவ ரொம்பவே கீழ்த்தரமா இந்த அஞ்சலி பேசிட்டு இருக்குங்க. "நான் எதுக்கு ஆடணும்? நீங்க தான் கூடிய சீக்கிரத்தில சாக போறீங்கள்ல. அந்த ஒரு வீட்ல நான் பாம் வச்சிருக்கேன்." அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா, அந்த ஒரு வீட்டுக்குள்ள இருக்கிறது அந்த ஒரு கிஃப்ட்ல வந்துட்டு பாம்பு கிடையாதுங்க. இந்த எஸ்எஸ்கேவோட சுயரூபம் தாங்க ஒளிஞ்சிருக்கு. ஏன்னா, இந்த எஸ்எஸ்கே இருந்துகிட்டு ஒரே முட்டை எல்லார் மத்தியில தோத்து போணும். இந்த தாக்ஷாயணி வந்துட்டு இதுக்கு மேல இந்த ஒரு வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாது அடி எடுத்து அப்படின்ற ஒரு நோக்கத்துல தாங்க அந்த ஒரு செக்யூரிட்டி சொன்ன உண்மைய வச்சுக்கிட்டு நம்ம இலக்கியா இதுக்கு மேல எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி, இந்த ரேவதியோட முன்னாள் கனவு வந்துட்டு இந்த எஸ்எஸ்கே தான் அப்படின்ற உண்மைய வந்துட்டு இப்ப எல்லாருக்குமே தெரியப்படுத்த போறாங்க. அந்த ஒரு கிஃப்ட்டுக்குள்ள வந்துட்டு பாம் இருக்கு அப்படின்னு எல்லாருமே பொய் சொல்லிட்டு அத வந்துட்டு பிரிச்சு பார்க்குற மாரி தாங்க தெரியுது. அதுல பாம்பு கிடையாது. இந்த எஸ்எஸ்கேவோட உண்மையான சுயரூபம் தான் ஒளிஞ்சிருக்கு. கண்டிப்பா இத பார்த்ததும் இந்த தாக்ஷாயணி, ச்சே! இவ்ளோ கேவலமா இருந்திருக்கியா? இதுக்கு தான் வந்துட்டு நீ இலக்கியாவ பார்த்து இவ்ளோ நாளா பயந்துட்டு வாழ்ந்துட்டு இருந்தியா? போதும் நிறுத்துடா. இதுக்கு மேல உனக்கு ஒரு வார்த்தை கூட பேசுறதுக்கு தகுதியே இல்ல. அப்படின்ற மாரி இந்த தாக்ஷாயணிய வந்துட்டு நம்ம எஸ்எஸ்கேவ கழுத்த புடிச்சு நெரிக்க போறாங்க. ஏன்னா, இந்த ஒரு சண்டைய வந்துட்டு இவங்க ரொம்பவே பிரமாதமா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு தாங்க நெனச்சுட்டு இருந்தாங்க. ஏன்னா, அஞ்சலிக்கும் இந்த க பைரவிக்கும் மோதல் வந்து வேறுபாடு வந்து கண்டிப்பா அவங்க 2 பேருக்குமே வந்துட்டு அந்த ஒரு கம்பெனி பேரு வேணாம். என் பேர்லயே வந்துட்டு இருக்கட்டும் அப்படின்ற மாரி வந்துட்டு இந்த பைரவியும், இந்த தாக்ஷாயணி வந்துட்டு நெனச்சுட்டு இருந்தாங்க. ஏன்னா, இந்த தாக்ஷாயணியோட சுயரூபம் வந்துட்டு இப்ப வரைக்குமே அந்த ஒரு வீட்ல யாருக்குமே தெரியாதுங்க. எப்படியாச்சும் இவங்க 2 பேருக்குள்ளயும் வந்துட்டு சண்டைய வர வச்சுட்டு, அந்த ஒரு கம்பெனி வந்துட்டு நம்ம பேருக்கு எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் கௌதம், இலக்கியமா வீட்ட விட்டு வெளிய அனுப்பிச்ச மாரி, இவங்கள வீட்ட விட்டு வெளிய அனுப்புறது நமக்கு எவ்வளோ நேரம் ஆகப்போது அப்படின்ற ஒரு கேவலமான எண்ணத்துல இருந்தேங்க. ஆனா, அது எதுவுமே வந்துட்டு இதுக்கு மேல யூஸ் இல்லைங்க. ஏன்னா, அதுக்கு முன்னாடியே வந்துட்டு இந்த ஒரு உண்மை எல்லாமே வந்துட்டு நம்ம இலக்கிய தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஓ! நீங்க வந்துட்டு இந்த ஒரு வழியில தான் போயிட்டு இருக்கீங்களா? உங்களுடைய சுயரூபத்திலே உங்கள வந்துட்டு அடியோட அழிக்க போறோம் அப்படின்ற மாரி தான் எடுத்த முதல் அடியே வந்துட்டு இவங்களுக்கு ரொம்பவே சரியான அடியா தாங்க இருக்கு. ஏன்னா, இந்த தாக்ஷாயணி இருந்துகிட்டு கொஞ்சம் கூட எதிர்பார்த்துக்க மாட்டாங்க. இப்படி வந்துட்டு பாம் இருக்கும். பாம் வந்துட்டு நம்ம புருஷன் எஸ்எஸ்கேவோட சுயரூபத்த மறைச்சு வச்சு நமக்கே வந்துட்டு தெரியப்படுத்துவா இந்த இலக்கியான்னு கொஞ்சம் கூட எதிர்பார்த்தது மட்டும் இல்லாம, அடுத்தபடியா இந்த கார்த்திகோட இந்த முட்டாள்தனமான ஒரு காரியத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணுங்க. ஏன்னா, இந்த கார்த்திக் தாங்க ரொம்பவே மலை மாரி நம்பிட்டு இருக்கேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இலக்கியன்.